தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, ப்ரோ நீங்கள் வந்து யூடியூப்பில் வீடியோலாம் போடுறீங்க, புலி பற்றி நிறைய சொல்கிறீங்க, புலி வந்துட்டு உங்கள்கிட்ட பை பண்ணிக்கலாம்லாம் சொல்கிறீங்க. பட் ஏன் எந்த வீடியோவில் நீங்கள் வந்து ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ண மாட்டீங்க, ப்ரைஸ் ஏன் சொல்லவே மாட்டீங்க, என்ன காரணம் அப்படின்னா, நான் இல்லை எந்த ப்ராடக்ட் சேல் பண்ணுறவங்களுமே வந்துட்டு ப்ரைஸ் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. என்ன காரணம்னா, இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது ஃப்ளக்ஷுவேட் ஆகிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது ஸ்டேபிளாக நிற்கிறது கிடையாது. இந்த ₹80 ₹80 இருக்காது, ₹20 ₹20 இருக்காது. இன்னொன்று, புளியில் நிறைய வெரைட்டி இருக்குது, ₹30 இருக்குது, ₹300 இருக்குது, ₹400 இருக்குது, எல்லா வெரைட்டி இருக்குது, நிறைய வெரைட்டி இருக்குது, நிறைய ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும். நான் ஏதோ ஒரு ரேட்டை நான் யூடியூப்பில் வந்துட்டு என்கிட்ட இந்த ப்ரைஸில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தம்ப்நெயில்ல ப்ரைஸை போட்டு உங்ககிட்ட ஒரு மாதிரி நான் ப்ரொஜெக்ட் ஆகிட்டேன், நான் ஷோ பண்ணிட்டேன் அப்படின்னா, நீங்கள் கால் பண்ணி நான் ஒரு ரேட் சொல்லும்போது நீங்கள் அப்செட் ஆகிடுவீங்க. ஓகேங்களா? இது நிறைய இடத்துல நடந்திருக்கு. அதனாலேயே நான் எந்த வீடியோவிலுமே நான் வந்துட்டு ப்ரைஸை நான் மென்ஷன் பண்ணாமல் போகிறதுக்கு காரணம் அதுதான். என்ன காரணம்னா, ப்ரைஸ் வந்துட்டு ஃப்ளக்ஷுவேட் ஆகிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும், அப் அண்ட் டவுன் போயிட்டே இருக்கும். ஒரு 3 மந்த்ஸ் பிஃபோர் நான் ஒரு வீடியோ போடுறேன், அன்றைக்கி வந்துட்டு ₹60 விற்ற புளி வந்துட்டு இன்றைக்கி இதேதிக்கு ₹50 இருக்கலாம், இல்லை ₹80 இருக்கலாம், இல்லை ₹100 இருக்கலாம், இல்லை ₹20 கூட இருக்கலாம். ஸோ இந்த ஃப்ளக்ஷுவேஷன் காரணமாக தான் நான் வந்து ரேட் போடுறதில்ல. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவை பார்த்துட்டு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ போட்டிருக்கீங்க பாருங்கள், அதில் வெறும் ₹80 சொன்னீங்க, இப்போ கால் பண்ணி கேட்டால் ₹90 சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. உண்மை என்னென்னா, அந்த ப்ரைஸோட ஃப்ளக்ஷுவேஷன் காரணமாக தான் நான் ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணுறதே இல்லை எங்கேயுமே. யூடியூப்பில் வந்து எல்லாருமே வீடியோ போடுறீங்க, ஆனால் ப்ரைஸை வந்து சொல்ல மாட்டேறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயே நீங்கள் வந்துட்டு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கேட்டால் கூட என்னால் ப்ராப்பராக அதுக்கு ரிப்ளை பண்ண முடியாது. டோன்ட் வரி பிரதர்ஸ், நீங்கள் வந்துட்டு யூடியூப்பில் வந்து கமெண்ட் செக்ஷன் போங்க, அந்த டிஸ்கிரிப்ஷன் போங்க, மொபைல் நம்பர் இருக்கும், நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் கரண்ட்டில் என்ன ஸ்டாக் இருக்குது, என்ன ப்ரைஸ் போயின்னு இருக்குங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். தென் கால் பண்ணுங்கள், நான் தாராளமாக டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஓகே, இந்த ப்ரைஸ் ஓகே, தென் இந்த குவாலிட்டி ஓகே, இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் இதெல்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் பை பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணுங்கள். ₹5000 முதலீட்டில் நீங்கள் ஆரம்பிங்க. அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கட்டும். என்ன காரணம்னா, நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், நான் ₹5,00,000 கடன் வாங்கி ஆரம்பித்தேன், லாஸ் ஆகிட்டேன், நான் ₹10,00,000 கடன் வாங்கி ஆரம்பித்தேன், லாஸ் ஆகிட்டேன். பிரச்சனை என்னென்னா, இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸோட மேஜர் இஷ்யூ, ஒரு பிஸ்னஸை பற்றின தெளிவான புரிதல் இல்லாமல் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி தான் லாஸ் பண்ணிக்கிறீங்க. வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட், வெறும் நாலேஜை மட்டுமே வச்சு நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். அப்போ தான் நீங்கள் கற்றுக்க முடியும், லேர்ன் பண்ண முடியும், அடிப்பட முடியும். ஃபெயிலியர் ஆகிட்டு கற்றுக்கணும். ஸோ ஃபெயிலியர் ஆகிட்டு நீங்கள் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ₹10,00,000 முதலீடு போட்டு அந்த ₹10,00,000 லாஸ்லேருந்து கற்றுக்கிறதுங்கிறது அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். மறுபடியும் எழுந்து வர முடியாது அந்த ₹10,00,000 அதனால தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஒரு ₹5,000 முதலீட்டில் நீங்கள் ஆரம்பிங்க ஒரு புளி வியாபாரத்தை. நியர்பை ஷாப்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 5 to 10% மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட க்ரோத்துக்கு நான் சப்போர்ட்டாக இருப்பேன். ஸோ புளியோட தேவை இருக்கிறவங்க, புளி வாங்கி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு